வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம குட்டி தமிழ் சேனல்ல பார்க்க போற ரெசிபி, வாவ், எவ்வளவு டேஸ்டா இருக்குல்ல. இது எப்படிடா செய்யறாங்கன்னு நம்ம எல்லாருமே யோசிச்ச ஒரு டிஷ் தான். அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ரோட் சைட்ல கிடைக்கிற காளானை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் பொடியா நறுக்குன மஷ்ரூம்ஸை எடுத்து அதுல ஒரு கப் கேபேஜ் சேர்த்து அதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். லேசா தண்ணி தெளிச்சு ஒரு நல்ல பதம் வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொதிக்கிற எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா இந்த காளானை போட்டு கோல்டன் பிரவுன் ஆகுற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா 1 கப் வெங்காயம், 1/2 கப் தக்காளி, 1/4 கப் கொத்தமல்லி, 1/4 கப் புதினா, ஒரு அன்னாச்சி பூ, 1 இன்ச்சு பட்டைய சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சுக்கணும். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதுல ஒரு 10 கருவேப்பிலை போட்டு நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட சேர்த்துக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வதக்கணும். இப்போ அதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு 5 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா அதுல 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேணும்னா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் MSG சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை 1/4 கப் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதுல ஊத்திட்டு ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சமைக்கணும். இப்போ நாம பொரிச்சு வச்சிருக்க காளான் அதுல சேர்த்துட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டா போதும். ரொம்பவே டேஸ்டியான ரோட் சைட்ல கிடைக்கிற மாதிரியான காளான் தயார். இதுக்கு மேல கார்ன்ஃபிளேக்ஸ், ஆனியன்ஸ், கொத்தமல்லின்னு எது வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.